පළවෙනි ක්ලිප් එකකින් සඳහන් කරන්නේ ද මෝසස් දෙක අපි දන්නවා බයිබලයේ ඉතිහාසය අපි ගන්න අවස්ථාවේදී මෝසස්ට ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේගේ මෙවිල්ල ඊට පස්ව මිනිසු පව් කරලා බාබෙල් කොත මේ වගේ ගොඩාක් දේවල් ගැන සඳහන් කරනවා. மோசேசுடைய சரித்திர ரீதியாக நாங்கள் பார்க்கும்பொழுது மோசேயுடைய காலகட்டத்துக்கு முன்பதாக ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, அதன் முன்பதாக பாபேல் கோபுரம், இப்படியாக அநேக காரியங்களை வேதத்துக்கூடாக நாங்கள் படிப்படியாக கற்றுக்கொண்டு මෝසස්ගේ පසුව තමයි දෙවියන් වහන්සේ දසපනත ලබා දෙන්නේ. ඒ වගේ මිසර දේශයේ ඉඳලා කානාන කියන්නේ ස්වර්ග රාජ්‍යයට යනාව ගමන පටන් ගන්නවා. மோசேசுடைய காலகட்டத்துக்கு பின்புதான் ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்து எப்படி நாங்கள் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டுமோ அதற்கு ஒரு முன்ன அடையாளமாக எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கானானை நோக்கி அவர்களை கொண்டு செல்கின்றார். එතකොට අපිට තාම පැහැදිලිව දකින්න පුළුවන් මෝසස්ව අර මිසර දේශයේ ඉඳලා ජනතාව ගේන්න කියන්නේ උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස. முதலாவது மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து பாலைவனத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணமே தேவனை நமஸ்கரிக்கும்படியாக. ඒක නික්මයාම පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදයේදී පැහැදිලිව දකින්න පුළුවන්. ඒක ද්‍රවිඩ භාෂාව විතරයි මේ ක්ලිප් එක මම දාලා තියෙනවා. யாத்ராம் 4ஆம் அதிகாரம் 23லே தெளிவாக சொல்லப்படுகின்றது. தமிழ் மொழியில் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. එතකොට ඔබට කාර් තියෙන්න පුළුවන්, වාහන තියෙන්න පුළුවන්, හොඳ බංගලා තියෙන්න පුළුවන්, පවුල් තියෙන්න පුළුවන්, ළමයි ඉන්න පුළුවන්, ළමයි ඉස්කෝලේ යන්න පුළුවන්, හැමදේම හොඳයි. ඒක වටිනවා. உங்களுக்கு வீடு வாசல்கள், வாகனங்கள், சொத்து பத்துக்கள், பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கலாம், அது நல்லது. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා පළවෙනිම උන්වහන්සේගේ රාජ්‍ය, උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම සොයන විට ඒ සීල දෙම දෙවියන් වහන්සේ දෙනවා කියලා. வேதம் சொல்றது முதலாவது நீங்கள் தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கூடவே கொடுக்கப்படும். ගොඩාක් මිනිස්සු කුමක්ද හිතන්නේ ඔය සීල හැටි ඕකත් එක්ක අපි ජීවත් වුණත් ඇති කියලා සිතනවා. சில பேர் இந்த செல்வங்கள், இந்த ஐஸ்வர்யங்களோடு வாழ்ந்தால் அது எங்களுக்கு போதும் என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலை. නම දේව වචනය අනුව මතක තබා ගන්න මිනිස්සෙක් ලෙස ඔබව දෙවියන් වහන්සේ මේ ලෝකෙට ගෙනාවේ උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස. මේ හිටියේ ඉඳලා මිසර දේශයේ ඉඳලා මේ ඉස්රේල් ජනතාව ගේන අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ උංග ගෙනාවේ කානාන් දේශයට ගිහිලා හොඳ සෙපසප්පත් එක්ක ජීවත් කරවන්න නෙවෙයි. ඒ දේ දෙවියන් වහන්සේ දුන්නා. නමුත් උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව උන්වහන්සේට නමස්කාර කරනව කණ්ඩායමක්, ජනතාවක්, පිරිසුදු ජීවිතයක් மனுஷன் நாங்கள் நினைவிலே வைக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து அவரை நமஸ்கரிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அங்கே எல்லா செழிப்புகளும் வளங்களும் இருந்தது, அது நல்லது, அதை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக தேவனை நமஸ்கரிக்கின்ற ஒரு நோக்கம், ஒரு லட்சியத்தை அவருக்கு கொடுத்திருந்தார் ஆண்டவர். கோட்டிபதிයෙක් වෙන එකකට දෙවියන් වහන්සේ සතුටුයි. ඔබ නමස්කාර කරන කෙනෙක් ඇටියට ජීවත් වීම දෙවියන් වහන්සේ සතුටුයි. நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இந்த உலகத்திலே வாழ்வதை விரும்புகிறீர்களா? அது நலமாய் இருக்குமா? அல்லது தேவனை நமஸ்கரிக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு மகனாக, மகளாக இருக்க விரும்புகிறீர்களா? ලොකු වාහනයක් තියාගෙන ඉන්නේ කියන දෙවියන් වහන්සේ සතුටු වෙනවද? වාහනයක් මොකුත් නැතුව අර ලාසරස් වාගේ හෙඟෙනෙක් වාගේ තුවාලත් එක්ක උන්වහන්සේ නමස්කාර කරනව කෙනෙක්ට දෙවියන් වහන්සේ සතුටු වෙනවා. நீங்கள் ஒரு பெருமதியான ஒரு வாகனத்தோடு இருப்பதை ஆண்டவர் விரும்ப போகிறாரோ, அல்லது லாசரை போட ஏழ்மையிலும் தன்னுடைய வியாதியிலும் வருத்தத்திலையும் தேவனை நமஸ்கரிக்கிற ஒரு ஜீவியத்தை அவர் விரும்புகிறாரா? මේ උදේශන ඔබ කල්පනා කළ යුතු ඔබගේ ජීවිත තුළ වටිනාකම දෙන්නේ කුමකටද? உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமதிகளை எது கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ළඟ ඉන්න කෙනෙක්ව බලලා අහන්න බලපො ඔබගේ ජීවිත තුළ වටිනාකම කියලා හිතන්නේ කුමක්ද කියලා පොඩ්ඩක් අහන්න බලන්න. கொஞ்சம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெருமதி என்று நினைக்கிறது என்னது? භාර්යාව වුණත් කමක් නැහැ. භාර්යාවගෙන් අහන්න மனைவி இருந்தாலும் கேளுங்க. මුතු අලුත් භාර්යාවගෙන් අහන්න බලව. ඔබගේ ජීවිත තුළ වටිනාකම කියලා හිතන්නේ මොනවද? හොඳ බංගලාවකින් දැන් අලුතෙන් බෙදලා ඉන්නේ ලස්සනට අර මාලිගාව ජීවත් වීමද නැත්නම් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරගෙන උන්වහන්සේ තුළ ජීවත් වෙන ජීවිතය වටිනාකම. முத்து புது தம்பதிகளாக இந்த இடத்துல இருக்கிறார்கள். மனைவி இடத்திலே முத்து நீங்க கேளுங்க, நீங்க மாட மாளிகை கோபுரத்திலே வாழ்வதை விரும்புகிறீர்களா அல்லது கர்த்தரை நமஸ்கரிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க விரும்புகிறீர்களான்னு சொல்லி கேளுங்க. එතකොට තෝරා ගැනීම. இதுதான் எங்களுடைய தெரிவு. මනුෂ්‍යගේ ජීවිත තුළ වටිනාකම කුමක්ද කියලා තේරුම් ගත යුතුයි. එතකොට අපි පැහැදිලිව දකිනවා මෝසස්ගේ ජීවිත තුළ ඒ එහිප්ති ජනතාව ගේන අවස්ථාවේදී කානානට ගෙනිච්ච ඊට පස්සේ ඔබ දන්නවා අදත් ඉස්රේල් රට ආශිර්වාදමත් රටක්, මුළු ලෝකෙම හොල්ලගෙන ඉන්න රටක්, ඒ සිළු දෙම කරලා තියෙනවා. නමුත් මේ ජනතාව ගෙනිච්චේ ඒ සතුටට පත් කරලා උන් උසස් කරන නෙවෙයි. ඒක දෙවියන් වහන්සේ කරනවා. නමුත් උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස
උන්වහන්සේ ජනතාවක් සොයාගෙන පිණිස මෝසස්ට අනකලා මේ ජනතාව අරගෙන යන්න කියලා. இஸ்ரேல் ஜனங்களை மோசஸ் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானை நோக்கி நகர்த்தி சென்றார். அங்கே எல்லா செல்வங்களும் இருந்தது. அதற்கூடாக இஸ்ரேல் தேசம் உருவாகி இன்று உலகத்தையே அசைக்கின்ற ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறார். அதெல்லாம் சரித்திர ரீதியாக உண்மை. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்த உன்னதமான நோக்கம் என்னை நமஸ்கரிங்கள். மோசே சொல்லும் பொழுது என்னுடைய ஜனங்களை தேவனை நமஸ்கரிப்பதற்கு அனுப்பிவிடு என்று பார்வோனிடத்திலே கேட்பதை நாங்கள் காண்கின்றோம். දෙවනි ක්ලිප් එක දාන්න. නමුත් කුමක්ද වෙන්නේ? අද මිනිස්සු මේ নমස්කාරය කියන්නේ සාමාන්‍යයෙන් අර ලෝක ආකාර ලෞකික ආකාර මියුසිකල් ෂෝ එකකට යනවා වාගේ නැත්නම් සින්දුවකට සවන් දෙනවා වාගේ උන්වහන්සේට নমස්කාර කරන්න තමන්ගේ ජීවිතවල වෙනස් කරගෙන තියෙනවා. அப்ப ஜனங்கள் இன்று மாற்றி இருக்கிறார். தங்களுடைய ஜீவியத்திலே பத்ம சொன்னது போல நமஸ்காரத்தை பார்ப்பதற்கும் அதில் உள்ள பாடல்களை ரசிப்பதற்கும் வெறுமனே அதை அனுபவிப்பதற்கும். ஆனால் நமஸ்காரத்திலே உண்மையான ஒரு ஈடுபாடு இருக்கிறதா என்பது இன்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. හොඳට අපුඩි ගාපුගම පොඩි ඒ කියන්නේ සිංහලෙන් මම කියන එක හරියද දන්නේ පොඩි චූන් පාරක් එනවා එතකොට ආත්මෙන් පොඩ්ඩක් නටනවා අන්න ඩ්‍රම් පාරක් ගානකොට පොඩ්ඩක් ඔය නටනවා අර CPM එකෙන් ඩ්‍රම් එකක් ගන්නවා ඩුම් ඩුම් ගානකොට ඩුම් 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 ගානකොට ටක් ඩුම් 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 ගානකොට හලලුලියා හලලුලියා ගන්නවා ඒ කියන්නේ චූන් පාරක් කරනවා கரங்களை தட்டும் මිනිස්සු හිතන්නේ ඕක තමයි උන්වහන්සේගේ ආත්මය කියලා එසේ නෙවෙයි මුළු ආත්මයෙන් මුළු බුද්ධියෙන් මුළු ධෛර්යයෙන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කිරීම ගැනයි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. நிச்சயமாக இன்று நாங்கள் பழகி போயிருக்கிறோம். வாத்தியங்களை இசைக்கும் பொழுது அவருடைய ரிதமுக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய ஆராதனை எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய உற்சாகம் உத்வேகம் எங்களுக்குள்ளாக வருகிறது. அது மட்டுமல்ல ආරාධනය என்று சொல்லுவது. නමස්කාර කරන්න පෙමිණෙන එකනා ඔබ නමස්කාර කරවන්න උත්සාහ කරනවා. ඔහු නමස්කාර නෙවෙයි කරන්නේ. ඔබ නමස්කාර කරවන්න උත්සාහ කරනවා. ඔබත් ඒකට අර මයිකල් ජැක්සන්ගේ නැත්නම් ජිප්සි සුනිල්ගෙන් එනවා වාගේ ඒ ආත්මයත් එක්ක ඔබ යන්න උත්සාහ කරනවා. ඒක නමස්කාරයක් නෙවෙයි. නමස්කාරය කියන්නේ මුළු හදවතෙන් ආත්මයෙන් කවුරු මොනවා කරත් මට ප්‍රශ්නයක් නෑ. මගේ දෙවියන් වහන්සේට මන් නමස්කාර කරනවා කියලා ස්වාලා ස්පාත් කරමින් දණින් වෙටිලා මෝණෙන් වෙටිලා ස්වාමිනී කියලා අඬමින් වෙලපමින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා නම් ඒ නමස්කාරය ඒ නමස්කාරය ලබාගෙන පිණිසයි ඒ කානාන් දේශයේ ඉඳලා ඊශ්‍රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේ ගෙනාවේ. පාපිෂ්ඨ ලෝකෙන් ගොඩාක් ආගම තුල හිටපු ඔබව දෙවියන් වහන්සේ පැත්තට අරවා ගත්තේ. நமஸ்காரத்தில் ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்திலே ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கும்படியாக உங்களை நமஸ்காரத்திலே உங்களை நாங்கள் தள்ளுவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். அது அல்ல. அது உலக காரியத்திலே ஜிப்சி செய்கிறார்கள். பிரபலமான பின்னின் இசைக்குழுவினர்கள் அதை செய்கிறார்கள். அதை போல ஒரு நமஸ்காரத்தை அல்ல ஆண்டவர் விரும்புவது. அவர் கானான் தேசத்துக்கு ஜனங்களை அழைத்து சென்றதே நமஸ்காரத்துக்கு ஒரு முன்னோடியாக. ආත්මික සබාල් කියලා කියන්නේ ගොඩාක් අවස්ථාවදී මේ ලෞකික ආකාර ගායනා කරන ගීතික කියන සින්දු කියන අයව ගෙනලා මිනිසුන්ව කුපීත කරලා නැත්නම් මිනිසුන්ව ධෛර්යමත් කරන්න උත්සාහ කරන කාලය තුල ඒ කියන්නේ යක්ෂයා තමන්ගේ අර දෙවියන් වහන්සේට දෙනාව නමස්කාරය තමන්ට ලබාගෙන පිණිස පෙන්දගොස් සභාවල් නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ආත්මික සභාවල් හරව ගන්නව කාලය තුලයි අපි සිටින්නේ. இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் பிரபல பின்னணி இசை பாடல்களை திறமை உள்ளவர்களை கொண்டு வந்து ஆடல் பாடல் கூத்து இவைகளை கொண்டு ஜனங்களை திசை திருப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி அவர்களுக்குள்ளாக ஒரு ஆவியை எழுப்புவதற்கு இன்று பாரம்பரிய சபைகளைப் போல ஆவிக்குரிய சபைகளும் முயற்சி செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. විසිවෙරිදාට එන්න අපි තවත් උත්සාහ කරමු. අපි කතා කරමු. අපි සාකච්ඡා කරමු. දේව වචනය කුමක්ද කියලා තියෙන්නේ? අපි කුමක් කල යුතුයිද? දෙවියන් වහන්සේගෙන් අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද කියලා බලමින් ඉදිරියට යන පිණිස තුන්වෙනි කරුණට අපි ගමන් කරමු. 20ஆம் தேதி 21ஆம் தேதி எங்களோடு வந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம், கற்றுக்கொள்வோம், எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். உண்மையான மெய்யான நமஸ்காரம், உண்மையான நமஸ்காரம், ஆவிக்குரிய நமஸ்காரம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. பைபிளை අනුව ඒ දෙවියන් වහන්සේ මනසක මෙව්වේ. எதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார்? බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා උත්පත්තියේදී ස්වර්ග රාජ්‍ය තිබුණා. ස්වර්ග රාජ්‍යයේදී ලුසිෆර් කියනව දේව දූතයෙක් හිටියා. ඔහු දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේදී උන්වහන්සේට නමස්කාර කරමින් ගීතය කරමින් වාදන කරමින් ආලෝකයේ දූතයෙක් හැටියට ලස්සනට ජීවත් වුණා. ஆதியிலே உன்னதத்திலே தேவனை நமஸ்கரிக்கிற ஒரு தூதுவனாக லூசிபர் இருந்தான். தேவனை நமஸ்கரித்துக் கொண்டிருந்தான். එවැනි අවස්ථාවදී උට උඩඟුකමක් ආවා. මම මෙච්චරන් ලස්සනට නමස්කාර කරමින් මේ ස්වර්ග රාජ්‍යයම ලස්සනට දීප්තිමත් කරගෙන ඉන්නේ මම. එසේනම් මම මේ දෙවියන් වහන්සේට වඩා සිටිය යුතු නෑ. මට යන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට වඩා මමනේ උතුම් දෙයක් කරගෙන ඉන්නේ කියනව
උඩඟුකමක් ඔහුට පැමිණුණා. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவனுக்கு ஒரு மேட்டுமைத்தனம் அல்லது ஒரு பெருமை வந்தது. இந்த பரலோகத்தையே நான் ஒளிமயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய இசையினாலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படி என்றால் தேவனுக்கு மேலாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கனத்தை மகிமையை நான் பெற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரு மேட்டுமை அவனுக்குள்ளாக வந்ததை நாங்கள் காண்கிறோம். ආදාම් ඒ වගේ පාපේ නෙවෙයි පළවෙනි පාපයේ සිදු වුණේ ස්වර්ග රාජ්‍යයේදී. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அல்ல, உலகத்திலே முதலாவது பாவம் பரலோகத்திலே நடந்த இந்த சம்பவம் தான். කියන දෙවියන් වහන්සේට වඩා මට පෙනී සිටින්න පුළුවන් කියනව හැඟීමක් ඒ උඩඟුකමක් කෙනකොට දෙවියන් වහන්සේ පහතට තල්ලු කරා. ඔහු විතරයි පල්ලයට වැටුනේ නැහැ. ඔහු තමන්ත් එක්ක හිටපු දේවදූතයන් කණ්ඩායමම එකතු කරගෙන පල්ලයට පොළවට වැටුණා. தேவனை விட நான் உன்னதத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று அவன் நினைத்த பொழுது அவன் தேவனால் தள்ளப்பட்டால் அவன் மட்டுமல்ல அவனுடைய கூட்டாளிகளை சேர்ந்து ஒரு கூட்டமே இந்த பூமியிலே தள்ளுண்டு போனார்கள். ඒක කියන්නේ 33 කෝටි දෙවිවරුන් මේ ලෝකේ ඉන්නව දෙවිවරුන් කියලා කියන 33 කෝටි දෙවිවරුන්ගේ ඒ සේනාවත් එක්ක ආපු අය තමයි දෙවියන් වහන්සේට දිය යුතු ගෞරවය, දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ යුතු ඒ මනුස්සයන්ව තමන්ගේ පැත්තට හරවලා ඒ නමස්කාරය ලබාගෙන සිටින්නේ. අද පෙන්දෙකෝස්ත සභාව තුලත් ඒ ආකාර සිදුවීම ගැන දුකට පත් වෙන ආකාරය. இந்த முழு உலகத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற 33 கோடி தேவர்களை குறித்து நாங்கள் காண்கிறோம். இப்படியாக தள்ளப்பட்ட இந்த பிசாசுகளின் கூட்டமாக இது காணப்படுகிறது. இன்று நாங்கள் துக்ககரமான ஒரு காரியம் என்னவென்றால் பெந்தெகோஸ்து சபைகளிலும் இப்படியான ஒரு காரியம் நடந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். මතක තබා ගත යුතුයි. ඊට පස්ව දෙවියන් වහන්සේ තීරණය ගත්තා. මම මනුස්සෙක්ව මවලා ඔහුව පත් කරනවා මට නමස්කාර කරන පිණිස. நான் ஒரு மனுஷனை உருவாக்கி என்னை நமஸ்கரிக்கும்படியாக அவனை நான் உருவாக்குவேன் என்று தேவன் ஒரு திட்டத்தை தீட்டினார். ආදාම මෙවුවා. ஆதாமை சிருஷ்டித்தார். මවලා කිව්වා මට නමස්කාර කරපන්. என்னை நமஸ்கரி என்று அவர் சொன்னார். හැමදේම මට ලබා දීලා තියෙනවා. සියලු දේම මට භුක්ති විඳින්න පුළුවන්. எல்லாவற்றையும் உனக்காக நான் சிருஷ்டித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க உனக்கு சுதந்திரம் உண்டு என்று මේ சொன்னார். ගහයි තියෙන ගෙඩිය විතරයි කන්න එපා. ஆனால் இந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்க வேண்டாம். එමදාම දෙවියන් වහන්සේ අවතට එනවා ආදාම්ත් එක්ක කතා කරගෙන සිටින්න. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே வந்து அவனோடு கூட சம்பாசித்தார், அவரோடு கூட ඒකට තනියෙන් உரையாடினார். හිටපු ආදාම්ව තනි කරන්න හොඳ නැහැ කියලා ඒවව මවලා ඒ දෙදෙනාටම මේ අවස්ථාව දුන්නා. ஆதாம் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று ஏவாளை அவருக்கு ஒரு துணையாக ஏற்படுத்தினார். ඉතින් ඒ දෙදෙනා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරගෙන ඒ කියන්නේ තාත්තා දරුවන්ට තිබුණා වූ ඒ සම්බන්ධතාවය තමයි ඒ දෙන උයනේදී තිබුණේ. இப்ப இருவரும் சேர்ந்து தேவனை நமஸ்கரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த நல்ல ஒரு உறவு அங்கே இருந்தது. ස්වර්ග රාජ්‍යයේදී ලුසිෆර් නැති කරගත්තා වූ ඒ නැතිවීම තමයි ஏதேன் உயர்நிதி ஆதாம் ஏவாத் එක්ක දෙවියන් වහන්සේ කරන්න උත්සාහ කරා. அன்று ஆதியிலே லூசிபர் அவன் இழந்து போன அந்த உறவை அதை மறுபடியுமாக ஏதேன் தோட்டத்திலே தேவன் கட்டி எழுப்பினார். නමුත් කාලයක් යන අවස්ථාවේදී යක්ෂයා උත්සාහ කරා කොමාරි අර ආදාම් ඒ වගේ නමස්කාරය Tamanට ලබාගත යුතුයි කියලා ඒ අකීකරකම තුළින් දෙවියන් වහන්සේගෙන් ඒත් වෙලා ඊට පස්සේ ඔහු යක්ෂයාට பாலனை வேளா மரணியா அப்படி சிது. ஆனால் பிசாசு என்ன செய்தான்? எப்படியாவது இந்த உறவை முடிக்க வேண்டும், தேவனுக்குரிய அந்த நமஸ்காரத்தை தன் பக்கமாக திருப்பிக்க வேண்டும் என்று வஞ்சனையாக செயல்பட்டு அந்த காரியத்தை அவன் அங்கே மாற்றி போட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. තේරුම් ගන්න බයිබලයේ ඉස්සරම තේරුම් ගන්න කුමක්ද කියලා. வேதம் என்ன என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඒක කියන්නේ බයිබලේ කියවන්න උත්සාහ කරනවා. அதான் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லுகிறார். මනුස්සෙක් මේ ලෝකයේදී සෙප සම්පත් එක්ක ජීවත් වෙන පිණිස නෙවෙයි. ජීවත් වෙන්න ඒක ලස්සනයි. ඔබ ජීවත් වුණොත් තමයි සභාවට ආශිර්වාදයක් සුභාරංචියක් ගෙනියන්න පුළුවන්. උන්වහන්සේගේ නාමය මහිමටපත් කරන්න පුළුවන්. නමුත් ඒක නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ කරුණ. දෙවියන් වහන්සේගේ එකම කරුණ ඔබත් එක්ක සම්බන්ධ වෙන්න ඕනේ. ඔබ නමස්කාර කරන්න ඕනේ. ඔබත් එක්ක දෙවියන් වහන්සේ ஜீவத் වෙන්න ඕන කියන එකයි උන්වහන්සේගේ අරමුණ. இந்த உலகத்திலே நீங்கள் செல்வ செழிப்போடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அது மட்டுமல்ல, நீங்கள் அப்படி இருப்பது நல்லது. அப்படிதான் சபையை தாங்குவீர்கள், ஊழியத்துக்கு கொடுப்பீர்கள், இதெல்லாம் நடக்கும் ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் அதற்காக மட்டுமே உங்களை அழைக்கவில்லை. அவர் நமஸ்கரிக்கிற ஒரு ஜீவியத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ඊට පස්සේ කොමක්ද උනේ? ආදාමේවා තමන්ගේ ජීවිතේ නිදි කරාට පසුව දෙවියන් වහන්සේ තවත් සෙලස්මක් ඇදුවා. அங்கே அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனுடைய கட்டளை மீறியபடியினாலே, அவருடைய திட்டத்துக்கு முரணாக நடந்தபடியினாலே ஆண்டவர் இரண்டாவது மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். ඒක තමයි යේසුස් වහන්සේ සෙලස්මෙන් දෙක. அதுதான் இரண்டாவது திட்டமாக இயேசு கிறிஸ்துவினுடைய දෙවියන් වහන්සේ මානස කයක් කරගෙන මේ පොළොවට ආවා. தேவனே மனுரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். අවුරුදු 33 මාරක් ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් ජීවත් වුණා. 33 வருடங்கள் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே அவர் ஜீவித்தார். ඒකෙන් අවුරුදු 3 මාරක් උන්වහන්සේ දෙවි කෙනෙක් කියලා පැහැදිලිව පෙන්වුම් කළා. அவர் தேவன் என்பதை தெளிவாக இந்த உலகத்துக்கு அவர்
தெரியப்படுத்தினார். උන්වහන්සේට ආස්කම් කරමින් උන්වහන්සේ දෙවි කෙනෙක් කියලා ඔප්පු කළා. அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தான் ஒரு தேவன் என்பதை நிரூபித்தார். මමත් ඔබත් නැවත අර ලුසිෆර්ගේ නැති වුණා වූ ඒ ප්‍රශංසාව කරන්න ඕනේ නිසා අපගේ පව් වලට උන්වහන්සේ மெரிலா நவத நெகிட்டிலாத ஜீவமானவ சிறினவ அவர் எங்களுக்காக ஒரு துதி சோஸ்திரமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக எங்களை மீட்பை கொடுப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் முன்வந்தார். அவரது දිදාකට ප්‍රථමයෙන් පෙන්දගෝස් දවස්වලින් සභාවක් කියනව දේ බිහි කළා. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பெந்தகோஸ்து நாளிலே சபை என்கிற ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். ඒ සභාව බිහි කරලා උන්වහන්සේ කිව්වා මට නමස්කාර කරපාලා. அந்த சபையை உருவாக்கி அதற்கூடாக என்னை நமஸ்கரியுங்கள் මට ප්‍රශංසා කරපාලා. என்னை துதியுங்கள் என்று அவர் சொன்னார். උඹලාට මම සුද්ධාත්ම වහන්සේගේ බලය දෙනවා. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ඒ බලය ලබා ගත්තට පස්ව යුදේය සමාරිය මුළු ලෝකෙටම ගිහිලා මාගේ නාමය ප්‍රකාශ කරමින් මිනිසුන්ව එකතු කරලා මට නමස්කාර කරන්න අර මෝසස්ට දුන්නා අනපනත් ඔබටත් මටත් දෙවියන් වහන්සේ ලබා දුන්නා. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பின்பு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் நமஸ்கரிங்கள் என்கிற அந்த கட்டளையை பிரதான கட்டளையை அவர் எங்களுக்கு கொடுத்தார். අර මෝසස් එදා කීකරුණා. அன்று மோசஸ் அதற்கு கீழ்ப்படிந்தார். කීකරුණ නිසා කානානයට ජනතාව ගිහිලා නමස්කාර කළමින් ඉස්රේල් කියන ජනතාව අද සිටිනවා බලවත් රටක් හිටියේ. அன்று மோசே கீழ்ப்படிந்தபடியினாலே ஜனங்கள் கானானுக்கு போய் தேவனை நமஸ்கரிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக இஸ்ரேல் தேசம் இன்று මුල් සභාවේ ගෝලය 12 දෙනා මේ දේ තේරුම් ගත්ත නිසා මුළුමනින්ම මුළු ලෝකෙටම ගිහිලා සුභාරංචි ප්‍රකාශ කළා. ඔබ වාගේ මං වාගේ නමස්කාර කරන්න පුළුවන් සභාවල් බිහි කළා. 12 சீசர்களும் இதை நன்றாக அறிந்திருந்தபடியால் முழு உலகமும் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கப்படுத்தினார்கள், சபைகளை உருவாக்கினார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் சபைகளுக்கு கூடாக அவரை நமஸ்கரிக்கிற ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. අන්තිම කොටස දාමු. கடைசியான பகுதியை நாங்கள் பார்ப்போம். ඒ ස්ථානයේ සඳහන් කරලා තියෙනවා අන්තිම කාලේදී අපි සීල දනාම ස්වර්ගයට ගියාට පස්සේ උන්වහන්සේගේ නාමයෙන් නමස්කාර කරගෙන සිටින්න යනවා. நாங்கள் கடைசியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பின்பதாக அங்கே ஒரு நமஸ்காரத்தோடு கூடிய ஒரு ඒ නිසා නමස්කාරයේ කුමක්ද දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු කුමක්ද කියලා ඔබ තේරුම් ගන්න උත්සාහ දරන්න. நமஸ்காரம் என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன, அதனுடைய அழைப்பு என்ன என்பதை தேவனுடைய சித்தத்தில் ගෙලවීම அறிந்து கொள்ள කියන්නේ முயற்சி කුමක්ද செய்யுங்கள். කියලා තේරුම් ගන්න උත්සාහ දරන්න. அது என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். සභාව කියන ඔබයි එන සභාවට තියෙන කර්තව්‍ය කුමක්ද කියලා තේරුම් ගන්න උත්සාහ දරන්න. சபை என்றால் என்ன, சபை என்றால் நாங்களும் நீங்களும் தான், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்ன, அதோடைய காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து ස්වර්ග கொள்ளுங்கள். රාජ්‍යයට ගියාට පස්සේ අපිට වෙන වැඩක් නැහැ. பரலோகத்துக்கு போன பின்பு எங்களுக்கு வேறு வேலை இல்லை. අල ලුසිෆර් කරපු ඒ ලුසිෆර් සභා ස්වර්ග රාජ්‍ය නැති කරපු ඒ ස්වර්ග රාජ්‍යයේ හඬ හොරනාව ඒ වගේම උන්වහන්සේගේ නමස්කාරය අපි සීල දනාම කරගෙන அந்த සිටින්නේ. லூசிபர் ஆரம்பித்து அவனால் இழந்து செய்யப்பட்ட அந்த துதி நமஸ்காரம் மீண்டும் பரலோகத்திலே ஒலிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ඒ ස්වර්ගයට අපි යනකම් මේ පොළවේදී ඒ ලුසිෆර් කරපු වැඩේ තමයි අපි නමස්කාරය තුල කරන්නේ. அந்த பரலோகத்துக்கு போகும் மட்டும் இந்த உலகத்திலே பூமியிலே இருக்கும் வரைக்கும் அந்த லூசிபர் செய்த அதே நமஸ்கார ஆராதனையை நாங்களும் செய்ய வேண்டும். එම්ම එදෙහිලිවන්තයෙන්ම නමස්කාර කරන්නව කෙනෙක් විය යුතුයි. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை நமஸ்கரிக்கிற එම ஒரு පුංචි மனுஷனாக දරුවෙක්ම දිනපතා තමන්ගේ ජීවිත තුළ උන්වහන්සේව නමස්කාර කරන්න පුළුවන් හැකියාව තිය යුතුයි. ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும் தன்னுடைய ஜீவியத்திலே தேவனை நமஸ்கரிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு இளமை ஏற்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். දාවිදුමයි තාමත් ප්‍රකාශ කරනවා උන්වහන්සේ මම නිතරම ප්‍රශංසා කරමි, උන්වහන්සේගේ ඒ ප්‍රශංසාව මගේ මුඛය තුල 150 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அந்த 150 சங்கீதங்களிலே ஆடுகளை மேய்க்கும் போதும் சரி, வெளியிலே போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, வயலின் ஹாப்புகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரை குதித்தே பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனபடினால தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய இருதயத்துக்கு ஒத்த என் இருதயத்துக்கு நெருங்கின தாசன் என்பதாக. ගීතාවලියේ 150ක් පරිච්ඡේදවල උලියලා තියෙනවා. ඌ ගවයන් ඌ එඬේරු මේ දක්වන අවතාවේදී පවා උලියලා ඇති. එමනම් හැමතිස්සෙම ඌ කියන්නේ මගේ ජීවිත කාලේ පුරාම ස්වාමින් වහන්සේට මම නමස්කාර කරමි කියන්නේ. ஹல்லேலூயா. ஹalleluya. ඒකයි නමස්කාරය. இதுதான் நமஸ்காரம். අපි සිල් දනාම නැගිටිමු. யாவரும் எழுந்து நிற்போம். දැන් අපිට දැන් විශේෂයෙන් අපිට නමස්කාරයට උදව් කරන්නව මේ තරුණයන් කීප දෙනෙක් ඉන්නවා. උන්ට මං කියලා තියෙන නිතරම තරුණ කාලේදී දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. මෙතන ඉන්න තරුණය නියම විදියකට උන්වහන්සේට නමස්කාර කරන්න උත්සාහ දරන්න, උන්වහන්සේගේ නාමය ඔසවන්න, ප්‍රශ්න කරදර දුක වේදනාව තියෙන අය ඉදිරියට එවිලා දනගසමින් උන්වහන්සේගේ නාමය මහිමටපත් කරමින් ඉල්ලීමක් කරන්න.
நமஸ்காரத்தில் எங்களோடு உதவி செய்கிற ஒரு சில வாலிப தம்பிமார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரமும் அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நமஸ்காரத்தில் எங்களுடைய ஜீவியங்களை முன்னெடுத்து செல்லும்படியாக தேவைகள், அவசியங்கள், ஜெப விண்ணப்பங்கள் உள்ளவர்கள் தயவுசெய்து முன்னால் வந்து காப்பட்டிலே முழங்கால் படியுங்கள். உங்களுக்காக அந்த ஜெப நேரத்திலே நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம். ජනගනසන අවස්ථාවේදී හිතන්න එපා තව කෙනෙක් ඔබට අත තියන්න ඕනේ, පාලකවරයෙක් අත තියන්න ඕනේ කියලා. ඔබ මේ නමස්කාර කරනකොට දෙවියන් වහන්සේ ඔතන ළඟ ඉන්නවා. දෙවියන් වහන්සේ ඉන්නවා. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා නමස්කාර කරනකොට සුද්ධාත්ම වහන්සේ බැස හැනවා. දේව දූතයන් ඔබගේ නමස්කාරය දකින්න ඔබත් එක්ක එකතු වෙනවා කියලා බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. நமஸ்காரம் செய்யும் பொழுது தேவ தூதர்கள் இடத்திலே இறங்கி வருவார்கள். தேவனோடு அருகாமையில் இருக்கிறார். அவரால் முடியும். ஒரு போதகரோ அல்லது இன்னொருவரோ கை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முடியும். தேவனுடைய அபிஷேகத்தை, அவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து இந்த சமூகத்திலே இருப்பதற்கு. අතෝසෝවින් වහන්සේ නමස්කාර කරන්න. கரங்களை உயர்த்தி தேவனை நமஸ்கரியும். ධනගසමින් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. கால் படியிட்டு தேவனை நமஸ்கரிக்கலாம். මෝර්නින් වෙටිලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. அதே போல பணிந்து குனிந்து தேவனை நமஸ்கரிக்கலாம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙන යටාත් කමෙන් දෙවියන් වහන්සේගේ පාමුල දෙවියන් වහන්සේට දිය යුතු ගෞරවය දීලා උන්වහන්සේගේ නාමය ඔබ මහිමටපත් කරන අවස්ථාවේදී සුද්ධාත්ම වහන්සේ එතන ඉන්නවා. සුද්ධාත්ම වහන්සේ කොතනද? ඒ ස්ථානයේ කැන්සර් වෙන්න පුළුවන්, ලෙඩ රෝග වෙන්න පුළුවන්, ආර්ථික ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්, යක්ෂ බලපෑමක්, පිල්ලි හෝනියමක් වෙන්න පුළුවන්. දොස්තරවරුන් කියලා තියෙන්න පුළුවන් මේ ලෙඩට බෙහෙතක් නැහැ කියලා ණය අරගෙන දෙන්න බැරි වෙන්න පුළුවන්. මේ සියලු දේටම පිළිතුරු සුද්ධාත්ම වහන්සේයි නමස්කාරයි. සුද්ධාත්ම වහන්සේගේ බලය අපිට එක්ක රඳා පවතගෙන ඉදිරියට ගමන් කිරීමයි. வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்திலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிவோடு துதியோடும் சோஸ்திரத்தோடும் நமஸ்காரத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்களே, அந்த இடத்திலே ஆவியானவர் இடைப்படுவார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், அவருடைய கேள்விகள், ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். අපගේ බුද්ධි යෝජනාවට වඩා උතුම් පූජකවරයෙක් වෙන යේසුස් වහන්සේට සියලු බලය තියෙන බව විශ්වාස කරමින් ස්වාමිනී සියලු යෝජනාව තුළ බලවත් උතුම් තැනට ඔබ වහන්සේ. එසේනම් ස්වාමිනී ඔබ වහන්සේට අපි නමස්කාර කරනවා, ගෞරව කරනවා. ඕසනා ස්වාමිනී ඔබට ප්‍රශංසා වේවා කියන්න ඒ අවස්ථාවේදී ඔබ ළඟ ඉන්නා වූ ඒ සුද්ධාත්ම වහන්සේ යේසුස් වහන්සේ ඔබට පිළිතුරු දීලා මාරයි. எங்களுடைய யோசனைகளுக்கும் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய திறமைகள் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய அபிஷேகம் அவர் எங்களை ஆட்கொள்ளும் பொழுது இந்த இடத்திலே நாங்கள் காத்திருப்போம். ஆவியானவர் தாமே உங்களை ළඟ வழிநடத்துவார். එක්කෙනෙක් අමතක කරන්න. கடையில் இருப்பவர்களை நீங்கள் ඉදිරියේ මාව අමතක කරන්න. முன்னே இருப்பவரை குறித்து சிந்திக்க வேண்டாம். වාදනය අමතක කරන්න. வாத்திய இசைக்கருவிகளை ඉන්න ස්ථානය අමතක කරන්න. இருக்கிற இடத்தை மறந்து விடுங்கள். අනේ දෙවියනේ ස්වර්ග රාජ්‍යයේදී ලසන ඉඳපු ඒ දේව දූතය නැති කරගත්තා වූ නමස්කාරය අපගෙන් ලබා ගන්න නෙවෙයිද ස්වාමිනේ ඔබ වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ. එසේනම් ඒ නමස්කාරය මම අරිය ආකාර ලබා දීලා ඔබගේ ස්වර්ග රාජ්‍යයේදී නැති වුණා වූ ඒ නමස්කාර ස්ථානය මම ප්‍රවණවා ස්වාමිනේ කියලා මුළු හදවතෙන් දෙවියන් වහන්සේට නමස්කාර. தேவதூதர்கள் பரலோகத்தில் இழந்து போன அந்த நமஸ்காரத்தை மீண்டும் எனக்கூடாக பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடு சத்தியோடு உம்மை தொழுது கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதோடு கூட என்னுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன். இந்த ஜெப சிந்தனையோடு அவருடைய கரத்திலே நாங்கள் ආදාම්ට කතා කරපු දෙවියන් වහන්සේට පුළුවන් දෙන්න ඔබ ළඟ ඇවිල්ලා කතා කරන්න. ஆதாமோடு பேசிய தேவனுக்கு முடியும் இப்பொழுது உங்களோடு வந்து பேசுவதற்கு. යෝසෙෆ්ට කතා කරපු දෙවියන් වහන්සේට පුළුවන් දෙන්න ඔබට හීනයක් පෙන්නලා මෙයයි පුතේ, මෙයයි දුවේ, உமගේ ජීවිත තුළ මගේ කැමත කියලා පෙන්වන්න කරන්න. யோசேப்போடு பேசிய தேவன் ஒரு சொப்பனத்து கூடாக, ஒரு தரிசனத்து கூடாக உங்களோடு பேசலாம். என்னுடைய மகனே, மகனே, இதோ என்னுடைய சித்தம், இதோ என்னுடைய காரியத்தை உண்மையிலே நான் நிறைவேற்றுகிறேன். අනේ මගේ රැකියාව ගැන මම කුමක්ද කරන්න ඕනේ කියලා දන්නේ නැතුව සිටිනවද? දියණියේ පුතා, ඔබගේ ජීවිත තුළ හරි දේ මාවත පෙන්වන්න දැන් දෙවියන් වහන්සේ සිටිනව අවස්ථාවක්. හරියට නමස්කාර කරන්න ඒ කරනවා නම් අර ආදාම්ගේ ගාවට අවසට ආපු දෙවියන් වහන්සේ මේ උදේසන ඔබ ළඟට එවිලා කතා කරන්න. என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய வேலைக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகளே, மகனே, இதோ உடைய சமூகத்திலே நீ துதியோடு சோசரமத்தோடும் காத்திருக்கும் பொழுது, எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த தேவைகளை உனக்கு உணர்த்த, வழிவாசல்களை திறக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர். තවත් කෙනෙක් කතා කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙන්න එපා. ஹalleluya. இன்னொருத்தர் பேச வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். පාලකවරගේ කටෙන් අනාගත වාක්‍යයක් එන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙන්න போதகர் එපා. வெளிப்பாடை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். අනේ මගේ දෙවියන් වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ මට කතා කරන්න නෙවෙයිද? එසේනම් එයි මම මනස දිහා බලන්නේ. රූප නමස්කාරයක් එයි කරන්නේ. එසේනම් යේසුනේ මට කතා කළ මැනව, මට කතා කළ මැනව ස්වාමිනේ ප්‍රශංසා වේවා කියලා උන්වහන්සේට
முரகசான். அவர் கல்வாரி சிலுவைக்கு போனது எனக்காக உனக்காகவும் வெளிப்படுத்தலை கொடுப்பதற்காக. அப்படி என்றால் ஆண்டவரே, ஏன் என்னோடு நீ பேச மாட்டீரா? இதோ உம்முடைய சமூகத்திலே நான் அறிந்திருக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக காத்திருக்கிறேன். අන්‍ය භාෂාවෙන්ද නානා ප්‍රකාර භාෂාවෙන්ද ඔබගේ භාෂාවෙන්ද ගීතිකාවෙන්ද නමස්කාරෙන්ද අත්පොලසනාදයෙන්ද වාදනාවෙන්ද හැම දේ තුලින්ම උන්වහන්සේගේ නාමයෙන් නමස්කාර කරමින් ස්වර්ග රාජ්‍යයේදී ලුසිෆර් නැති කරපු ඒ ස්ථානය අපි පුරවන්න උත්සාහ කරමු. அந்நிய பாஷைகளிலும் ஜெபத்திலும் துதியிலும் ஸ்தோத்திரத்திலும் வாத்திய இசை கருவிலும் வீணையிலும் தம்பூராவிலும் நாதத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த காலை வேளையிலே அவரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக அவருடைய கரத்திலே காத்திருப்போம். யோசனையில் பெரியவரே ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை இதயத்தோடு ஆவியோடு ஆத்மாவோடு
ಯೇಸುನಿ ಗೌರವ ದೇವಾ ಮಹಿಮದ ದೇವಾ ಪ್ರಶಂಸ ದೇವಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ರಬಂದಲರಿಯಾ ಮರಿಯಾ ದಲರಿಯಾ ಮರಿಯಾ ದಲರಿಯಾ ಮರಿಯಾ ದಲರಿಯಾ ಮರಿಯಾ ದಲರಿಯಾ ದಲ ನಮಸ್ಕಾರ ಕರಬೋ ವಾಚನ ಪ್ರಶಂಸ ಕರಬೋ අපගේ පව් ක්‍රියා සිටිනවා. අපි பசுத்தேவரி வேணும். உருவாசிக்கு நாமே மகிமைப்படுத்துகிறோம். உடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். உடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம். உதடுகளை பரிசுத்தப்படுத்துவோம். கண்களை பரிசுத்தப்படுத்துவோம். கைகளை பரிசுத்தப்படுத்துவோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் சொல்லுவோம். சுவாமினே மகே आपे उन्हें समावधुन में नव करुणावधुन में नव वांसके शुद्ध दरवेकले जो वांसने नमस्कार करना करुणावधेत हालेलुया रवंदलरिया मरियांदलरिया मरियांदलरिया हालेलुया में पापौरा उपमाउदेशाने वगुरा Obedaruweku keruwa Yesuni obedaruweku keruwa obedaruweku keruwa Kalvariye kandur mudune dumvinde maudesa Kalvariye kandur mudune oba dumvinde maudesa obe atpavala Yesuni obedaruweku keruwa ene atere lila mage papa duru keruwa ene atere lila mage papa duru keruwa malavu obedaruweku keruwa Yesuni obedaruweku keruwa mapaukara oba maudesane vagura obedaruweku keruwa Yesuni obedaruweku உற்சாகமான கரங்களை பரலோகத்துக்கு கேட்கும்படியான கரதங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து செல்வோம். சுவர்க ராஜ்யம் வாசிக்கு நாமே மகிமைப்படுத்துகிறது. சுவர்க ராஜ்யம் நமக்கு அற்புதமானே ಏನ ಬಿಡಿಸ ರಾಜುಗೆ ಬಲವತ್ ನಾಮೆ ಮೈಮಡುಪತ್ತರಮೆ ಬಲವತ್ ದೇಶ ಅತ್ಕುಲಸನಾದಿ ಕ್ಲಬಾದೆ ಉರಿಯಂದಲ ರವಂದಲ ರಿಯಂದಲ ಉರಿಯಂದಲ ರವಂದಲ ರಿಯಮುರಿ ಅಂದಲು ರಿಯಂದಲ ರಿಯಮುರಿ ಅಂದಲ ಉರಿಯಂದಲ ರಬ ತುರಿಯ ಶಳ ರಬ ಬಬ ರಿಯಂದಲ ಉರಿಯಂದಲು ರಿಯಮುರಿ ಅಂದಲ ರಿಯಮೈ ಹalleluya ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್
ராஜாவும் மாளிகையில் ராப்பகராயமர்ந்திருப்பேன். ஒரு அர்த்தத்தோடு பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகராயமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறைந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறைந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. விடமே என் உரலிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உரலிடமே ஆராதனை உமக்கே. இருதயத்தோடு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியாகியே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியாகியே, ஆராதனை உணர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்த பாஷைகளிலே கர்த்தரை துதியுங்கள். அந்நிய பாஷாவின் நானா பிரகார பாஷாவின் உன் வாசிக்கு நாமே மகிமைப்படுத்துகிறோமே. பிரசன்சாகரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நபந்தலரியா பரியாந்தலரியாந்தல நபயாரே அபரியாந்தலரியாந்தல பிரியாந்தலரா ஷலரபா பாபா பாபா பரியாந்தலரியா பரியாந்தலரியா பரியாந்தலரியாந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Holy Spirit. විදේශනල් ලෙඩ රෝග තේනාය ඔබ විශ්වාස කරන්න. මේ නමස්කාර වේලාවදී දෙවියන් වහන්සේ බලන්න සිටිනවා. ඔබට අදකසනවා ඔබට සුවය දෙනවා කියලා. கால வேளையிலே வியாதியோடு வருத்தத்தோடு இருப்பவர்கள் விசுவாசிங்கள் ஆண்டவருடைய கரங்கள் உங்களை தொட போகின்றது.
அவருடைய ஸ்பரிசம் அவருடைய தொடுகை உங்களை நிரந்தரமாக ஒரு குணத்தையும் விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க போகிறது. අපි කියන අපගේ සහෝදර සහෝදරියන් යාත්නා කරන අවස්ථාවේදී පාසර් රෝහාන් ඒකනායකගේ ගැන අපි යාත්නා කරනවා. காலவேளை எல்லோரும் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் ரோஹன் ஏகநாயக் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். සහෝදරි අස්විනී ගැන අපි යාත්නා කරනවා. சகோதரி அஸ்வினிக்காக நாங்கள் ஜெபிப்போம். සහෝදර මහින්ද ගැන අපි යාත්නා மஹிந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிப்போம். දෙවියන් වහන්සේ කරුණාව දෙනව දෙවි කෙනෙක්. தேவன் கிருபை நிறைந்தவர், கிருபையை அதிகமாக සහෝදර கொடுப்பார். කෙළුම් ගැන අපි යාත්නා කරනවා. அதே போல ஒவ்வொரு சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிப்போம். සහෝදර කෙළුම්ගේ කකුල ගැන යාත්නා කරනවා. சகோதரனுடைய කෙළුමோடைய கால்கள் பாதங்களுக்காக මේ ஜெபிப்போம். උදේසන දෙවියන් වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ. ඒ නිසා අපි මේ වේදිකාව තුළ ඉදිරියේ දාලා තියෙන දෙවියන් වහන්සේට කල නොකී දෙයක් නෑ. සියලු දේම කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේටයි අපි নমස්කාර කරනවා. ஹalleluya. நாங்கள் இந்த காலையிலே எல்லாவற்றையும் செய்து கொடுக்க அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கூடுமானவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனை நாங்கள் நமஸ்காரம் බාලු කෙනෙක් නම් ඔබ විශ්වාස කරන්න. புதிதானவர்கள் விசுவாசி යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ ඔබ වෙනුවෙන්. உங்களுக்காகவே கர்த்தர் இயேசு යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ ඔබගේ පාපයට මිදීම දෙන පිණිස. பாவத்தை மன்னிக்கும்படி යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ යක්ෂ බලපෑම කඩන පිණිස. விசுவாசி கட்டுகளை உடைக்கும்படியாக යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසියට ගියේ පිල්ලි හෝනිය කොඩි වෙන කඩන පිණිස. கல்வாரி சிலுவைக்கு போனது எல்லா விதமான சூனிய යේසුස් වහන්සේ කල්වාරි ගියේ කල්වාරි කුරුසියට ගියේ ඔබගේ ණය ප්‍රශ්න දුක වේදනාව පෞල් ප්‍රශ්න විසඳන පිණිස. அவர் கல்வாரி சிலுவைக்கு போனது கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையுமாக ஒரு தீர்வை கொடுப்பதற்கு. බලාපොරොත්තු නැති රටකට බලාපොරොත්තු දෙන්නේ දෙවියන් වහන්සේ කල්වාරි කුරුසියට. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எதிர்பார்ப்பை கொடுக்கிறதற்காக. එයයි දෙවියන් වහන්සේ කිව්වේ මාගේ නාමය දරන්නාව මාගේ ජනතාව පසුතැවිලි වෙලා අවංකව මගේ මූණ සොයනවා නම් උන් ජීවිතේ රටට සෙතක් දෙනවා උන්වහන්සේ සාමය දෙනවායි කියලා. என் நாமத்தை தரித்த ஜனங்கள் முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவங்களிலிருந்து கொள்ளாத வெற்றினுடைய முகத்தை தேடும் ஜனங்களாக மாறும் பொழுது அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். පසුතැවිලි වෙලා රටගෙන යාත්නා කරා. மனம் திரும்பி தேசத்துக்காக ජනගසමෙන් දෙවියන් වහන්සේගේ මූණ සොයමු. முழங்கால் படியிட்டு தேவனுடைய முகத்தை தேடுகிற අනේ ஜனங்களாக. ස්වාමීනි මේ ඡන්දෙන් පස්සේ කරි හරි නායකයන් අපිට ලබා දෙන්න කියලා අපි ඉල්ලීමක් කරා. வருகிற நாட்களில் எங்களுக்கு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்கும்படியாக. වෙඩි ගියාව මේ රට ස්වාමීනි අපගේ දරුවන් ඔක්කොම පිටරට යන්න උත්සාහ කරනවා මේ කාලය තුල. යේසුනි මේ රටන ගොඩනගවලා රටට ගියාව දරුවන්ව මේ රටට ගෙන්න ගන්න ඔබ වහන්සේ උපකාර කරන්න. කල්වාරි කුරුසියට ගියේ ඒ නිසා නෙවෙයිද? අපිට පොරොන්දු දුන්නා නෙවෙයිද? පසුතැවිලි වෙලා යාත්නා කරපළා එතකොට උත්තර දෙන්නම් කියලා. එසේනම් ස්වාමීනි යාත්නාවට පිළිතුරු දෙන්න කියලා උන්වහන්සේගේ නාමයෙන් උන්වහන්සේගේ இந்த தேசமானது விழுந்து போயிருக்கிறது. எல்லா வாலிபர்களும் தேசத்தை விடுத்து பிரதேசங்களுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவரே தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், நீ மனம் திரும்பும் பொழுது உன்னுடைய வேண்டுதலை கேட்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நம்பி இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த தேசத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். කල්වාරි කුරුසේ හිමි සිරුරු තිබුණේ මා පව් නිසා එන ගසාලා. ඔබේ පව් නිසා එන ගසාලා. කල්වාරි කුරුසේ හිමි සිරුරු තිබුණේ මා පව් නිසා එන ගසාලා. ඔබේ පව් නිසා එන ගසාලා. වර කුරුසේ උසලා ගොල්ගොතට නැගලා හිත තුබම ලොව පාපේ දෙරුවා. වර කුරුසේ උසලා ගොල්ගොතට නැගලා හිත තුබම ලොව පාපේ දෙරුවා. කුරුසේදී අප පවට මෙරුණා. කුරුසේදී අප පවට මෙරුණා. කල්වාරි කුරුසේ හිමි සිරුර තිබුණේ මා පව් නිසා එන ගසාලා. ඔබේ පව් නිසා එන ගසාලා. කල්වාරි කුරුසේ හිමි සිරුර තිබුණේ මා පව් නිසා එන ගසාලා. ඔබේ පව් නිසා එන ගසාලා. ඒ දිව්‍ය ප්‍රේමේ අද ඔබට සෙනෙහෙන් අමතනෝ එසේ දෝසිහින්සේ. ඒ දිව්‍ය ප්‍රේමේ අද ඔබට සෙනෙහෙන් අමතනෝ එසේ දෝසිහින්සේ.
පුතේ දියණි අනිසේ මාගේ පුතේ දියණි අනිසේ කල්වාරි කුරුසේ ඉමිසිරුර තිබුණේ මා පව් නිසා එනගසලා ඔබේ පව් නිසා එනගසලා කල්වාරි කුරුසේ ඉමිසිරුර තිබුණේ මා පව් නිසා එනගසලා ඔබේ පව් නිසා එනගසලා Hallelujah.